ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் ஊழியத்தினுடைய தாரக மந்திரமே அதுதான், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லும் போதே அண்ட சராசரங்களும் நடுங்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், அதனால தான் அந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கையிடுறது. அவர் உயிரோடு இருக்கிறவரை நாம் மரித்தோரிடத்தில் தேடக்கூடாது. ஆமென் தானே? அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிஷம். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் பொன்றே போதுமையா. சொல்லுங்க, போதுமையா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம். துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே மனவாளரே, துணையாளரே மனவாளரே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நீர் பேச நாங்கள் கேட்கட்டும். நீசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய மாறாத கிருபை
எங்கள் மத்தியில் மகிமையாய் வெளிப்படட்டும். இந்த ஆலயத்தை அடியேனே வந்திருக்கிற ஜனங்களை இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இந்த கரத்தில் ஆளுகைக்குள் விட்டு கொடுக்கிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, அது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்தை யாராவது ஒருவர் மைக்கில் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். யாத்திராகமம் 33:14-15. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம்பா. தேவனுடைய வார்த்தையும் மனிதனுடைய எதிர்பார்ப்பும். ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். 2026ஆம் ஆண்டிலே அவருடைய சமூகம் முன்னாடி போகணும், அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்னாடி கடந்து போகணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை தேவன் தருவார். ஆமா, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். மனுஷன் சொல்றான். யார் அந்த மனுஷன்? யார் சொன்னது? யாரு? மோசே. என்ன சொன்னார்? ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோட வரலன்னா என்னை எங்கேயும் அனுப்பாதீங்கப்பா. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய சமூகம் என்னோட இல்லைன்னா நான் எங்கேயும் போகிறதுக்கு நான் விரும்பலை. நாங்களும் அப்படி தான், ஊழியர்களாகி நாங்களும் அப்படி தான் விரும்புகிறோம். உங்களுடைய பிரசனம் இல்லைன்னா அது வேஸ்ட்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில இடங்களில் நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அந்த அருமையான அன்பு ஐயா மணிக்கிராமத்தில் வந்து அவர் சர்ச்சில் நடந்த அற்புதங்கள்லாம் கேட்டு பாருங்க. அவருக்கு இல்லை பெரிய பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல செய்தார். 3 நாள் கன்வென்ஷனில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தோம். போன வருஷம் 2 டைம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஆமாம், பெரிய பெரிய அற்புதங்கள். ஒரு பெண்ணுக்கு 22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு 2 மார்பகத்திலையும் பிரச்சனையோட 4 முறை ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடத்துல அப்படியே சீழ் வச்சு வந்திருந்தா அந்த பிள்ளை. இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்களா. ஐயா உட்காந்துருக்காரு அங்கே சாட்சிக்கு. அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்களாம். வர்ற ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்றிருந்தால், எங்கள் சபையில் இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையோடு இருக்கிறார், வந்த உடனே நின்று சொல்லணும். கர்த்தர் போன உடனே சொன்னார், இப்படி ஒரு பிரச்சனையோட அங்கே நிற்கிற மகளே பாருங்களேன், 4 ஆப்ரேஷன் அந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. சின்ன பிள்ளை. இன்னைக்கு அந்த மக நல்ல ஒரு வேலையில் இருக்கிறார். நான் சொல்றது கரெக்ட் தானே ஐயா? கர்த்தர் சருகாய் காய பண்ணினார். கர்த்தர் அந்த இடத்தை ஹீல் பண்ணி விட்டார். போகிற இடத்துலலாம் கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்கு காரணம் என்னன்னா, ஹென்றி சாமியுடைய நீதியோ பரிசுத்தமோ தேவபக்தியோ முழங்காலோ இல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் அதை செஞ்சு முடிக்குது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். சங்கீதம் 105:4 சொல்லுது, கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள். 139:7 சொல்லுது, தாவீது சொல்லுகிறான், உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கேயா நான் ஓடுவேன், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு எங்க போக முடியும்? நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். உம்முடைய பிரசன்னம் இல்லாத இடம் அது எம்டி பிளேஸ். அது வெறும் காற்றடைத்த பந்து, ஒண்ணுமே கிடையாது. அது வரட்டு சத்தம். அந்த இடத்துல ஆண்டவருடைய அசைவாடுதலை பார்க்க முடியாது. தேவன் என்னை அழைக்கும் பொழுது 1996 18 வயசு. எனக்கு 18 வயசுனே டக்குன்னெலாம் தூக்கி மேலெல்லாம் உட்கார வைக்கல. முதல்ல எங்களுடைய ஊழியமே டென்சிங்கான்ட்ட போய் 3 வருஷம் அவருடைய எல்லா அடிப்படை வேலைகளை செஞ்சேன். என்னை தாழ்த்தி செஞ்சேன். பல போராட்டங்கள், பல அர்ப்பணிப்பு, பல நிந்தையான பேச்சு. ஏதோ டக்குன்னு அப்படி மேலெல்லாம் வரலங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன்லாம் டப்புன்னு மேலே வர நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறான், நம்ம பெரிய ஆளுங்கிறான், சோத்திரம் ஆமீன் சொல்லுங்களேன். அது கொஞ்சம் வேகமாக காத்தடிச்சுன்னா காணா போயிடும். எப்பயுமே ஆழமாய் தோண்டி அதிலே அஸ்திபாரம் போடுகிற கட்டடம் தான் ஸ்ட்ராங்காகவே நிற்கும். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு இருக்கிற நான் பசங்களெல்லாம் பார்க்குறேன், அவன் யாருக்கு கீழே அடங்க மாட்டான், யார் சொன்னால் கேட்க மாட்டான்.
டைரக்டா இவன் ஸ்பிரிட்டோட கண்ட்ரோல் வச்சிருப்பான். அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர்தான் டைரக்டா பேசுவார், மனுஷெல்லாம் பேசுறது கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நூதனமான ஊழியர்கள்னு சொல்லிக்கிட்டு எழும்பி இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு ஒரு அடிப்படையோடு காத்திருந்து ஒரு தேவ மனுஷனுக்கு கீழே, நீங்க பைபிள்ல எங்கேயுமே ஒரு மனுஷன் டைரக்டா ஊழியத்துக்கு வந்தான்னு எங்கேயுமே நீங்க சொல்ல முடியாது. இந்த வேதத்துல இருக்காயா அப்படி எங்கேயாவது? ஒருத்தம் கூட கிடையாது. நான் தேடி பார்த்திருக்கிறேன். யாரா இருந்தாலும் அவன் இன்னொருத்த கீழே தான் இருப்பான். கொஞ்ச நாள் கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர்கள் ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க. நல்லா கவனிக்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வளர்ந்த ஊழியம் தான் இது. பல பரிசுத்தவான்களுடைய ஆசையோடு, பல ஜனங்களுடைய விமர்சனங்களோடு. ஆமென். இந்த உலகம் எனக்கு ஒரு 60 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். எப்படி? இந்த உலகம் 60 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. பெரிய 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 ஆமா, எனக்கு வந்த காகிதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய நிருபமே எழுதலாம், அவ்வளோ வந்திருக்கு. சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் என் இருதயம் ஒன்றே ஒன்றை வாஞ்சிக்கும், தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னம். என்னை அழைத்தவர் ஒருவர் உண்டு, அழைத்ததற்கான நோக்கம் ஒன்று உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவ சமூகத்தை நம்பு, தேவ சமூகத்தை விரும்பு, தேவ சமூகத்தின் அவசியத்தை உணரு. ஆமென். ஏதோ வர்றோம், பிரேயர்ல உட்கார்றோம், இப்படியே போறோம் இல்ல. என்னுடைய பிரசங்கம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குங்க. நான் அதுக்காக என்னை மாற்றிக்க முடியாது. என்னை அழைத்தவர் இப்படி நடத்தியிருக்கிறார், நான் இப்படி தான் பேசுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரிதான். தேவ சமூகத்தினுடைய அவசியத்தை ஒருவர் உணரவில்லை என்றால் அந்த மனுஷன் வெண்கல சத்தத்தை போலதான். ஆமென் சொல்லுங்களேன். ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலதான். யோனா புஸ்தகத்துக்கு வாங்களேன். அதுல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று. நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். தேவ சமூகத்தை விட்டு விலகினா என்ன நடக்கும், தேவ சமூகத்தில் இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி பிரசங்கத்தை முடிக்க போறேன். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். இவன் யார் என்றால் எபிரேயன். 9 படித்தீர்களேயானால் அங்கே அதுதான் இருக்கிறது. 1:8-9 படிங்கம்மா. அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் எபிரேயன். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின. தெளிவான ஒரு அறிவு இருக்கு. சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இடத்தில் பயபக்தி உள்ளவன் நான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போக. நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், இவ்வளவு எனக்கு தெரிஞ்சும் நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய கப்பல், நிறைய பேர் பயணிக்கிறான். அந்த கப்பல்ல என்னுடைய கற்பனை கேட்டி நான் சொல்றேன், யாரெல்லாம் டிராவல் பண்ணிருப்பா? யோனா மட்டுமா? இவர் நல்லா தூங்குறாரு, கீழே படுத்து நல்லா வாட்டமா படுத்து தூங்குறாரு. இந்த கப்பல்ல ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு டிராவல் பண்ணிருப்பான். இந்த கப்பல்ல தொழில் ரீதியா டிராவல் பண்ணிருப்பான். இந்த கப்பல்ல தனிப்பட்ட ரீதியாக உறவுகளை பார்க்க, நண்பர்களை பார்க்க, விசேஷங்களுக்கு செல்ல தனிப்பட்ட மனிதர்கள் டிராவல் பண்ணிருப்பான். அல்லது ஒரு குடும்பம் டிராவல் பண்ணிருக்கும் இல்லையா? பல குடும்பங்கள் சேர்ந்து டிராவல் பண்ணிருக்கும். அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் ரீதியாய், தொழில் ரீதியாய், அல்லது யோனாவை போல தப்பியும் சில பேர் அந்த கப்பல்ல போயிட்டு இருப்பான். அப்படிதானே? ஆனா பைபிள் சொல்லுது, அந்த கப்பல் உடைகிற நிலைக்கு தள்ளப்பட்டதா. மாலுமி பயங்கரமான பிரில்லியண்டா இருக்கிறவன் தானே மாலுமியா இருக்க முடியும். புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் தான் சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியையும் குறித்த நல்ல ஒரு அறிவு உள்ளவன் தான் என்ன செய்ய முடியும், மாலுமியா இருக்க முடியும். அவனுக்கே குழம்புறான், என்னடா எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா
கப்பல் மட்டும் கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுது. நான் ஒரு காரியம் சொல்றேன், நல்லா கவனி. நீ தேவ சமூகத்தை விட்டு நீ விலகி ஓடுகிறவனா இருந்தால் உனக்கும் ஆபத்து, உன் குடும்பத்துக்கும் உன்னால ஆபத்து. புரிஞ்சவங்க மட்டும் கையை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகினா உனக்கும் ஆபத்து, உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஆபத்து, உன் குடும்பத்துக்கு ஆபத்து. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகம் இல்லாட்டினா அவன் தெளிவா இருக்கிறான். நான் யாரு, என் ஜாதி என்ன, என் குலம் என்ன, என் குலதெய்வம் யாரு, இவ்வளவு தெரிஞ்சும் அவன் அந்த இடத்த விட்டு தப்பி ஓடுறாங்க. ஒருவேளை அன்பு மகனே மகளே, நீ ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு விலகி ஓடலாம். நான் சொல்றேன், ஒரு கர்த்தருடைய மனுஷனா இருந்து சொல்றேன், ஆபத்து காத்திருக்கிறது. ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகினால் இயற்கையை கூட அவர்களுக்கு எதிராய் திருப்புவார் கர்த்தர். இயற்கையை கூட தேவன் திருப்புவார். நோவாவினுடைய காலங்களில் இப்படி அழிவு வந்துச்சு. எப்படி அழிவு வந்துச்சு? மனுஷன் சரியில்லை, அழிவு வந்துச்சு. லோத்தோட காலத்தில் மனுஷன் சரியில்லை, அழிவு வந்துச்சு. அவர் முடிவு பண்றார், என்னடா இவங்க படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்குறான். இன்னைக்கு இவன் வேற எதையோ தேடி தேடி போறானே. பாருங்களேன், தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவனால புறஜாதி பயப்படுறான், புறஜாதி மக்கள் பயப்படுறாங்க. தேவனுடைய திட்டத்தை அறியாதவனால, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ தெரியாதவனால புறஜாதிகளுக்குள்ளே பிரச்சனை. நீங்க நம்ம மக்கள் ஏன் தரங்கம்பாடி தாலுக்கா ரட்சிக்கப்படலைன்னா நான் ஆழமா சொல்லுவேன், நாங்க சரியில்லை. இதுல மாற்றுகிறதே கிடையாது. ஊழியர்களாகிய நாங்க சரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எழுப்புதல் வரும். இதுல மாற்றுகிறத சொல்ல முடியுமா? விசுவாசி நீ கரெக்டா இருந்தா உன் தேசத்தை, உன் நகரத்தை, உன்னுடைய தெருவை நீ ஆதாயப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நீ சரியில்லை, இங்க வந்து குத்தடி சீலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா, இங்க உள்ள அங்க போய் வேற ஆவி இறங்குது. வீட்டுக்குள்ள போனா வேற ஆவி. இயேசுவே வீட்டின் தலைவர். உள்ள போனா நம்ம மாப்பிள்ளை யோசேப்பு குடிச்சிட்டு குப்புற வந்து கிடக்கிறார். நல்லா கவனிக்கணும், வாழ்க்கை சரியில்லை. யோனாவினுடைய வாழ்வு அப்படிதான். தேவனுடைய திட்டம் புரியல, நோக்கம் புரியல, தரிசனம் புரியல, விலகி ஓடுறான். ஆபத்து இவனுக்கு மட்டுமல்ல, இவனை சார்ந்தவர்களுக்கு ஆபத்து வருது. நான் சொல்றேன், இன்னைக்கு 2026 எதை வேணாலும் இழந்துரு, எப்படி வேணாலும் இரு, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடாத. உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, உனக்கு ஒரு திட்டம் இருக்கு, உனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை இருக்கு. அறியாத ஒரு மனுஷனால் ஆபத்து வரும். திட்டங்களை அறியாத ஒரு மனுஷனால் ஆபத்து வரும். தேவ சமூகத்தை உணராத ஒரு மனுஷனால் ஆபத்து வரும். எனவேதான் இந்த வசனத்தை சொல்லி ஆரம்பித்தேன். தேவ சமூகமே நமக்கு இளைப்பாறுதலை தரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு இராவிட்டால், நான் வீட்டை விட்டு வெளியில போகும்போது வரும்பொழுது என் கார்ல ஏறி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகணும், உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். இதுதான் என்னுடைய ஜெபம். பெரிய டீப்பா பெரிய ஜெபம்லாம் தெரியாது எனக்கு, நான் பண்ண மாட்டேன். சில பேர் இலக்கண பிழையின்றி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நாங்கள் இத்தனை பேர் கூடி ஆராதிக்கிறோம் என்பதை நீர் அறிவி. அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாது. நம்மளால இருந்துகிட்டு இங்கே வந்து என்ன செய்வான், இன்ஃபார்மரா இருப்பான், கொடுத்துக்கிட்டுப்பான். அவர் பாரு பைத்தியக்கார பேல எல்லாம் திட்டம். நான் உனக்கு முன்னாடி வந்துட்டேன்டா, மீட்டிங் 6:30 மணிக்கு, நீ வந்தது 7 மணி, நான் 6:25 வந்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ ஜெபம் பண்ண, என்கிட்ட சொல்லாத, உனக்கு தேவையை சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகம் என்பது உனக்கு எனக்கு அவ்வளவு தேவையா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் இன்றோ அழிஞ்சிருப்பே, உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் இன்றோ மரிச்சிருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா, கைத்தட்டி உண்மையாவா, உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் இன்றோ
தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் இன்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் இன்றோ அழிந்திருப்பே. தேவ சமூகம் அது நம்மோடு வரட்டும். அவருடைய பிரசன்னம் நம்மோடு வரட்டும். நல்ல கையதடி, நல்ல கையதடி, உற்சாகம். தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தமும் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடையில். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் இன்றோ எழுந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் இன்றோ மரிச்சிருப்பேன். நல்ல கையை தட்டி பாடுவோமே. Glory, glory, glory. உலையான சேற்றினிலே நான் உழண்டு கிடந்தே உன்னதத்தின் தேவா. உலையான சேற்றினிலே நான் உழண்டு கிடந்தே உன்னதத்தின் தேவா உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீ போதும். என் தேவா என் ராஜா கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் இன்றோ அழிஞ்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் இன்றோ மரிச்சிருப்பேன். அவருடைய சமூகம் யோனாக்களே, தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாம, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் உண்டு, உன்னை குறித்து பெரிய தரிசனம் உண்டு. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்த ஆருயிரே,
என் தேவா. சொல்லுங்க சொல்லுங்க. தேவா போதுமே. எல்லாரும் எல்லாரும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. மறுபடி மறுபடி. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் இன்றோ உன் கிருபை என்னில் நான் இன்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் இன்றோ உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் இன்றோ மறிச்சிருப்பேன். சொல்லுங்க. என் ராஜா உம் கிருபை போதுமே. அவருடைய சமூகம் வேணும், அவருடைய பிரசன்னம் வேணும். அவருடைய சமூகம் இல்லாத யோனாவால் கப்பலுக்கே ஒரு பெரிய சேதம். தத்தளிக்கிறான், பயப்படுறான். யார் நிமித்தண்டா இந்த ஆபத்து? யாரால இந்த ஆபத்து? மகனே மகளே, உன் குடும்பத்தில் இருக்கிற நீ தேவ சமூகத்தை விட்டு விலகினால் நல்லா இருக்கிற உன் குடும்பம் உன் நிமித்தம் அலைக்கழிக்கப்படும், அலைக்கழிக்கப்படும். இந்த புது வருஷத்துல எதையோ நீ தீர்மானம் எடுத்திருப்ப. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. உங்க பிரச்சனை இல்லாம நான் மார்க்கெட்டுக்கு கூட போக மாட்டேன் ஆண்டவரே. உங்க பிரச்சனை இல்லாம என் வேலைக்கு நான் போக மாட்டேன். உங்க பிரச்சனை இல்லாம நான் ஆராதனை நடத்த மாட்டேன். நாங்க முடிவெடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய பிரச்சனை இருந்தா நிறைய நன்மை வரும். அவருடைய பிரச்சனை இல்லாட்டினா நிறைய பாதிப்பு வரும். வேதத்துல இன்னொரு மனுஷன் அடையாளம் காட்டுறேன். ஆதியாகமம் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்கன்னா, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயினை நோக்கி, உனக்கு ஏன்பா எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டுச்சு? நீ நன்மை செஞ்சா மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் வாசற்படியில் படுத்திருப்பாய். பாருங்களங்க, ஆபேலுடைய ரத்தம் தேவ சமூகத்துல போய் நிக்குது. தேவ சமூகத்துல நிக்குது. காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செஞ்சிருந்தா மேன்மை நிச்சயம் உண்டு. ஏன் உன்னுடைய காணிக்கை கடவுள் அங்கீகரிக்கல? எத்தனை பேருக்கு தெரியும் அதுக்கான விட? உசிலம்பட்டிலேருந்து வந்த டீச்சர் சொல்லி கொடுத்துச்சு எனக்கு. அது பூச்சி கத்திரிக்காவே கொண்டு கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லுங்களேன். ஏங்க அர்ப்பணிக்கல? ஏன் அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல? என்ன காரணம்? அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இல்லை. அவன் தேவ சமூகத்தில் நின்று அந்த காணிக்கை கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அவனை ஒரு பெரிய தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன தண்டனை தெரியுமா? 7ஆம் வசனம் படிங்களேன். நீ நன்மை செய்யாதிருந்தால் இல்ல 12ஆம் வசனம் படிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். தேவன் அவனை தம்முடைய சமூகத்தினின்று துரத்தினார். தேவ சமூகம் இல்லட்டினா அலைச்சல் தான், பயம்தான், அங்கலாய்ப்பு தான், வேதனை தான், கண்ணீர் தான். நல்லா ஷைன் பண்ணியிருப்பாங்க ஊழியம் செய்கிறவங்க. ஆனால் போக போக அவங்களுடைய ஊழியத்தில் டேஸ்ட் மங்கிடும். அவங்க ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்காது. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஒரு ஊழியத்தில் அற்புதங்கள் கட்டாயம் நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா என் வேதம் அழகாக சொல்லுது, எங்கெல்லாம் போய் அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது, வசனம் உறுதிப்பட்டுச்சு. நல்லா கவனிக்கணும். அது ஒரு அழைப்புன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வசனம் எங்கெல்லாம் இருக்குதோ
4:15 படிச்சு பாருங்களேன். 4:15 படிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும். பாருங்களேன் எப்படி 7 பழி. அலைச்சல், பயம், சாப அடையாளம், கொலையாளிங்கிற பட்டம். தேவ சமூகத்தில் இருந்து கேட்டிருந்தார்னா கர்த்தர் அவன்கிட்ட பேசியிருப்பாரு. நிறைய இடங்களை நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா தவறான இடத்துல போய் நிற்கிறது. 7 பழி சுமரும். 7 பழி சுமரும். எங்க ஊழியத்தில் ஒரு 2-3 குடும்பம்லாம் வேலைக்கு போயிருக்கேன். நான் கண்டுக்கிறது இல்லை. முன்னெல்லாம் ரொம்ப காயப்படுவேன். 2025 வந்து ஆண்டு சொன்னே அமைதியா போடா, கம்முடுறா, நீ செய்ய வேண்டிய செஞ்சுட்டு விட்டுறா. ஒரு செங்கல் கூட நவராது இந்த வீட்டில். நானும் பார்த்துட்டேன். அதே 10 வருஷம் அதே பெயிண்டிங்ல தான் வாழ்றான். எப்படி இருக்கும்? தேவ பிரசன்னம் கொண்டு வருகிற ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஈடு இணை இந்த பூமியில எதுவும் தராது. எனவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி தங்கச்சி, தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடு. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாட்டினா நான் என் இடத்தை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். தேவ மகிமை இல்லாட்டினா, எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். படிப்பறிவு 8வது பெயில். எத்தனாவது? 8வது பெயில். 61 வயசு. பாருங்களேன், நான் கூப்பிட்டேன். ஏன் எனக்கு கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு ஆள் வேணும், கொஞ்சம் வாங்க. இந்த வருஷத்தை ரொம்ப ஆசீர்வாதமா நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய பழக்கம் என்னன்னா சாப்பிட மாட்டார். பல வருஷமா சாப்பிடாம கிடக்காம மனுஷன் எங்க வீட்டுக்கு வந்தார். போன வருஷம் வந்தார். ஒரு 3 நாள், போன வருஷம் முந்தின வருஷம் வந்தார். 3 நாள் தங்கி ஜெபம் பண்ணாரு. பெரிய ரூம் மேலே வச்சிருக்கிறேன், ஊழியர்களுக்குன்னு வச்சிருக்கிறேன். அங்கே வந்து தங்குவாங்க. சில ஊழியர்கள் வந்து உபவாசம் பண்ணிட்டு போவாங்க. நல்லா கவனிக்கணும். 4 நாளா மனுஷன் சாப்பிடவே இல்லை. அந்த ரூமை போய் திறந்தாடா தம்பி, அப்படியே பிரசன்னம் ஆட்கொள்ளும். ஒரு மகிமை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசியாய் வாழாத, கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிற மனுஷனாய் ஒரு வாழ்க்கை வாழ. உன்னை பார்க்கிறவன் உன்னை அல்ல, உன்னை நிரப்பி இருக்கிற தெய்வத்தை அவர்கள் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். போகிற இடத்துல பேய் விரட்டுறேன், போகிற இடத்துல மாந்திர கட்டு உடையுது, வாந்தி எடுக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வாமிட் பண்ணுவாங்க நம்ம கூட்டத்தில். ஏகப்பட்ட அற்புத அடையாளங்களை நாங்கள் பார்க்குறோம், விடுதலையை பார்க்குறோம். ஜனங்கள் சொல்றது ஒன்னே ஒன்று தான், நீங்க வர வரைக்கும் ஒண்ணுமே தெரியல பாஸ்டர். ஒரு அம்மா சொன்னிச்சு, சீர்காழியில் 15 வருஷம் நான் சர்ச்சில் இருக்கிறேன், எனக்குள்ள பேய் இருக்குன்னு நீங்க வந்த பிறகு தான் தெரியுது. நான் வந்த பிறகு இல்லை, தேவ சமூகம் வந்த பிறகு. ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோ வாமிட் எடுத்துச்சு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, காயினை போல அலைய வேணாம். காயினை போல முகநாடி வேறுபட்டு திரிய வேண்டாம். உனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கணும், உனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். நான் தேவ சமூகத்தை சுமக்கிற பாத்திரம். கையை தட்டி ஆமென் சொல்லி அதை விரும்புங்க, அதை விரும்புங்க. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல நான் பார்க்கிறேன், நிறைய பெரிய பெரிய ஊழியர்களாம் மங்கிட்டாங்க. காரணம் என்ன? பணம், கேஸ்ட், ஜாதி. எல்லாம் கவனிக்கணும். எவ்வளவு பேரை நான் பார்த்துக்கிட்டு வரேன். ஏன் முன்னேற முடியல? ஏன் அவங்களால ஷைன் பண்ண முடியல? ஏன் ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நடக்க முடியல? நடக்கல. என்ன காரணம்? அவங்கள்ட்ட விஷயம் இல்லை, பிரசன்னம் இல்லை, அனுபவத்தில் பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். படிச்சவங்கிற அறிவில் பேசிட்டு இருக்காங்க. தேவ ஊழியம் என்பது அறிவுல உண்டானதல்ல, அது கர்த்தருடைய பலத்தில் உண்டானது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, எங்கோ இருக்கிற மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எங்கேயோ இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடு. நான் 15 வருஷம் விசுவாசி இருக்கட்டும், அது நீயே வச்சுக்க. நான் 20 வருஷம் விசுவாசி. யூதாசு கூட தான் 3 வருஷம் விசுவாசி. இயேசுநாதர் கூட எத்தனை வருஷம் விசுவாசி? எத்தனை வருஷம்? 3 வருஷம் விசுவாசி. தூக்கு மாட்டி செத்துட்டான், தொங்கிட்டான். பைபிள் சொல்லுது, யூதாஸ் தன்னுடைய இடத்துக்கு போயிட்டான். அவன் நரகத்துக்கு போனான்னு இருக்குல்ல, பரலோகத்துக்கு போனான்ல, அவன் தன்னுடைய இடத்துக்கு போயிட்டான். நல்லா கவனிக்கணும். தேவ சமூகம் இருந்தாதான், நான் சொல்றேன், ரொம்ப நேரம் தேடி கர்த்தர் எனக்கு இந்த செய்தியை கொடுத்தாரு. போட்டு பைபிளை போட்டு பரட்டிக்கிட்டே இருந்தேன், என்ன செய்தி கொடுக்குதுன்னே தெரியல. 2-3 செய்தி எடுத்து வேண்டானாவே என்ன சொன்னேன். நடந்தது இன்னைக்கு. தேவ சமூகம் உன் வீட்டில் இல்லாட்டினா, நான் சொல்றேன், உன் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காது. முதல்ல கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் தேடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும்.
தேவ சமூகத்தை தேடு, தேவ பிரசன்னத்தை தேடு, தேவனுடைய மேன்மையை தேடு, தேவனுடைய வல்லமையை தேடு. உன் வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். தேவையில்லாத பழிய சுமக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் ஒரு ஊழியக்காரன் ஸ்லிப் ஆகிறான்? தேவ பிரச்சனை ஆப்சென்ட். ஏன் ஒரு ஊழியக்காரன் சொல்றது நடக்கல? தேவ பிரச்சனை ஆப்சென்ட். நல்லா கவனிக்கணும். ஏன் பொம்பளை பிள்ளைகளை சில ஊழியக்காரன் ஒழுங்கா வளர்க்க மாட்டான் தெரியுமா? பாஸ்டருடைய பிள்ளைங்க சீவிலைஸ் போட்டு வருது, கை இல்லாம வருது சர்ச்சுக்கு. அது கையை தூக்கி ஆராதிக்குது, எல்லாம் தெரியுது. யார் மாவ? பாஸ்டர் மாவ. என்ன காரணம்? அந்த பாஸ்டர் தேவ சமூகத்தில் இல்ல, பிரச்சனை இல்ல, பரிசுத்தாவியினுடைய நடத்துதல் இல்ல. அவங்க ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்க, தன்னுடைய அறிவில் இருக்கிறாங்க, பைபிள் காலேஜ் படிச்ச அந்த ஞானத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் குப்பை. தேவ பிரசன்னத்தில் இரு, அது உன்னை பரலோகம் கொண்டு போயிடும். கையை தட்டி ஆமென்னு சொல்லி விசுவாசி எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லு. உம்முடைய சமூகம் இல்லாட்டினா நான் இந்த இடத்தை விட்டு புறப்பட மாட்டேன்னு சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உம்முடைய பிரச்சனை இல்லாட்டினா இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட மாட்டேன். உடைய மகிமை எனக்கு வேணும். தாவீது பெரிய தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணார் தெரியுமா? இந்த 2 சாமுவேல் 11 வாங்களேன். முதல்ல சங்கீதம் 51 படிங்க. 51:11 அவருடைய ஜெபத்தை பார்ப்போம். 51:11 குயிக்கா படிமா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அடுத்த வசனம், உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஆமாங்க ஆமாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி குளிச்சதை எட்டி பார்த்த கதை. போயிருக்கணும்ல, யுத்தத்துக்கு போனா யுத்தத்துக்கு போ. நிறைய பேர் இன்னைக்கு இப்படி சொல்றான், கர்த்தரை நான் அழைக்கணும், ஒன்னெல்லாம் அழைக்க மாட்டாரு, சில கோடு தான் போடுவார், அதுல தான் நீ உடையாரணும். 40 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு கர்த்தர் விரும்ப மாட்டார். அது ஊறுகாயா இருந்தாலுமே வீணா போடுங்க. அது ஊறுகாய் பாட்டிலா இருந்தாலும் அது என்ன செய்யும்? பூஜனம் புத்திரம். தேவன் உன்னை ஓடுவதற்காக, உழைப்பதற்காக, அவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே செய்வதற்காக உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். 18 வயசுல என்ன கெத்துல பேசணும்னா இன்னைய வரைக்கும் அந்த கெத்துல தான் நிக்கிறானா. ஆமென் சொல்லுங்களேன். ஏற்றம் இருக்காது, இறக்கம் இருக்காது. அன்னைக்கு சொன்ன அதே தீர்க்க தரிசனம், அதே வரம் இன்னைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. அன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணா அற்புதம் நடந்துச்சோ இன்னைக்கு நடக்குது. எத்தனையோ பேர் இன்னைக்கு சாட்சியா இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். தாவீது யுத்தத்துக்கு போடான்னா உப்பரியில ஒலாத்துறாரு. பக்கத்துல கை இப்படி ஒலாத்தாத, பிரசன்னம் போயிடும். கண்ட இடத்துல ஒலாத்தாத சொல்லுங்க. ஆமா, சாயங்காலம் ஆனா ஒரு பேக்க தூக்கி மாட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போவாத சொல்லுங்க. ஆமா, கன்னி பொங்கல் வேற வருது. ஆமா, சோத்திரம். பெரிய வேதனையா இருக்கும். நம்மளும் முன்னாடி நின்று ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வர, அதுதான் முதல்ல உட்காந்துங்க டானிஷ் கோட்டை மாடியில். நீங்க எங்க போனீங்கன்னு கேட்காதீங்க. நல்லா கவனிக்கணும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவ பிரசன்னத்தை இழந்தால் மிகப்பெரிய பரிதாபம் நமக்கு ஏற்படும். இதை தாவீது காசு இல்லையா, பணம் இல்லையா? அவன் சாலமோன்ட்ட சொல்லும்போது சொல்றான், எத்தனையோ காரியங்களை சேர்த்து வச்சானா. இப்போ ஒரு ஜெபம் பண்றான், ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுத்துருங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் இல்லாம என்னால இந்த பூமியில இருக்க முடியல சாமி, என்னை மன்னிச்சுக்கங்கப்பா. அடுத்தவங்க முன்னாடி தூக்குனா, அந்த அம்மாவோட குடும்பம் நடத்தினா, உரியாவை கொன்னா, அவன் செஞ்ச பாவெல்லாம் அடுக்கிக்கிட்டே போலாம். செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கல, தான் பெரிய பாவம். அதனால தான் நாத்தான் அனுப்புனாரு. இல்லை மாப்பிள்ள அங்க வாடா. என்ன ஐயா, உன் ஃப்ரெண்டு தாவீது, 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. யாருங்க? நாத்தானோ தாவீதும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் ஒரு மார்க்கமா இருக்கான். என்னெல்லாம் சொல்லல, ஒரு கதையை போய் சொல்லுன்னு அனுப்பிட்டாரு. ஆடு மேய்ச்சவனுக்கு ஆட்டை வச்சே கதை, பாட்டு பாடுறவனுக்கு பாட்டை வச்சே பேசுவார். ஆமீன் சொல்லுங்களேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பம் கெட்டு போடுச்சு, உரியா மரிச்சான். நீதிமானுடைய அந்த நீதிமானுக்குரிய அந்த தண்டனையை இவன் பெற்றுக்கொண்டான். அந்த கொலையாளிக்குரிய தண்டனையை பெற்றுக்கொண்டான், நீதிமானை கொன்றது நிமித்தம். நிறைய பேர் பாருங்க உலாத்துறான்.
இந்த டீக்கெல்லாம் உட்காந்துருப்பான், இந்த டீ நம்ம அளவு தான், வேற யாரும் இல்லை. அந்த டீக்கெல்லாம் உட்காந்துருப்பான், இந்த டீக்கெல்லாம் உட்காந்துருப்பான். அங்கே என்ன ரொம்ப பிரைஸ்லாம் ஹல்லேலூயான்னு ஆராதனை பண்ணிட்டு உட்காந்து அந்த டீக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டேன். பக்கத்து வீட்டு கடையை பற்றி பேசுவேன், ஏற்ற வீட்டு கடையை பற்றி பேசுவேன். ஏன்? என்னுடைய தகுதி எனக்கு தெரியும், என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியும். எங்கேயாவது போய் ரோட்ல நின்று பொம்பளை ஆள்கிட்ட பேசுனதை பார்த்திருக்கியா? யோசனை பண்ணி பாருங்க. என் ஊழியத்தால யாராவது கெட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை. உனக்கு கிராஸ் லுக் பார்த்தாவே அப்படி விட்டு நறுக்கிடுவான். என்ன அங்க லுக்கு இங்க திரும்பும்பா. அதனால தான் பசங்க என்கிட்ட வரமாட்டான். ஐயோ அப்பா சாமி டெரரா இருக்காரு, மிலிட்ரிட்ட கூட இருந்துடலாம் போல இருக்கு, இந்த ஆள்கிட்ட இருக்க முடியாது. நாங்களும் மிலிட்ரி தாங்க, பெட்டாலியன் தான் நாங்களும், காட்ஸ் பெட்டாலியன் நம்ம. ஆமென் சொல்லுங்களேன். ஆர்மி ஆஃப் காட், நம்ம எல்லாம் தேவனுடைய ராணுவ படை. எப்படி வேணாலும் வாழலான்னு ஒரு வாழ்க்கை இல்லைங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தேவ சமூகம் இல்லாட்டினா எட்டி பார்க்குற வேலை தான் நடக்கும். பக்கத்தில் கைப்பிடி நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லு. பக்கத்தில் தேவ பிரச்சனை இல்லைன்னா அடுத்தவங்க குடும்பத்தை தான் எட்டி பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. இவன் தேவ பிரசன்னத்தில் இருந்திருந்தா இவையா உலாத்தணும். சொல்லிட்டே இன்னொன்று கேட்டுருந்தா நானே கொடுத்துருப்பேனடா. அவர் எவ்வளோ இறக்கமா இருக்காரு பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ பிரசனம் நம்மோடு கூட இல்லை என்றால் கொலையாளி பழியை சுமக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவோம். யோனாமா அப்படிதான். ஏகப்பட்டது லாஸ், ஏகப்பட்டது லாஸ். காயினும் அப்படிதான், இந்த தாவீதும் அப்படிதான். நீங்க நம்முடைய கூடாது. பக்கத்தில் கையை பிடிங்க. உனக்கு தான் பிரசங்கம், உனக்கு தான் போட்டு புழக்கிறார் ஐயான்னு சொல்ல. ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிரசன்னத்தை இழக்கக்கூடாது, தேவ சமூகத்தை இழக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் நீதான், எங்க இருந்தாலும் நீதான். நீ வேணா டாக்டரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், ஏன் தாசில்தாரா கூட இருக்கலாம். ஆனா நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்தா நீ ஊழியக்காரன். ஆமென் சொல்லுங்களேன். கண்காணியானவன் நல்ல வேலை விரும்புகிறான். அல்லேலூயா. ஆமா, கண்காணியானவன் நல்ல வேலை விரும்புகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்திற்கு நீங்க காத்து கடங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எதினா இது எதினா, நீ என்னோடு வருவதினா. சொல்லுங்க. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. கைத்தடி. நல்ல கையடி உற்சாகத்தோடு. ஜீசஸ். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீ என்னோடு வருவதினா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் அன்பான தேவன்
அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. சொல்லுங்க, என்னோடு வருவதினா. நல்ல உற்சாகத்தோட கைது. தேவ பிரசன்னம். சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி கம்பம் செல்லுது. சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான அக்னி கம்பம் செல்லுது. ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீ என்னோடு. சொல்லுங்க மகளே, எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. தேவ சமூகம் நமக்கு தேவை. இதுவரை இழப்ப பார்த்தோம், இப்ப தேவ சமூகம் நம்மளோட இருந்தா என்ன நடக்கும்? எசேக்கியேல் 22:30 சொல்லுது, நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருவனையும் காணேன். தேவ பிரசன்னத்தில் நிற்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய சித்தம் அறிந்து செயல்படுகிற ஒரு மனுஷன், தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சையா இருக்கிற ஒரு மனுஷன். ஆமென் சொல்லுங்க. தீர்க்கதரிசினா யாருங்க? தீர்க்கதரிசினா யார்? சொல்லுங்க. தீர்க்கதரிசினா என்ன? நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? தீர்க்கதரிசினா கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறவனா? சரி, அடுத்தது அவர் சொன்ன நடக்கும். அடுத்தது ஒரு தீர்க்கதரிசி என்றால் யார்? இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு தீர்க்கதரிசி என்பவன் யார் என்றால், ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்னா அந்த தீர்க்கதரிசி மூலமா அந்த குடும்பம் கட்டப்படும். அவன் தான் தீர்க்கதரிசன ஆவி பெற்ற மனுஷன். உதாரணத்துக்கு சாரிபாத் விதவின் வீடு அப்படின்னு சொல்லுங்களேன். எலியா போனாப்புல வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. எசேக்கியாவை நோக்கி போனா எசேக்கியாவுடைய வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நீங்க நிறைய தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க. புலிப்பானைக்குள்ள புலி இருக்கு, புலிப்பானைக்குள்ள அப்புறம் வெண்ணையா இருக்கும். புலிப்பானைக்குள்ள என்ன இருக்கு? புலி இருக்கு. அவன் அந்த சபைக்கு போறான், இந்த சபைக்கு போறான், எந்த சபைக்கு வேணாலும் போட்டோம், நம்ம எல்லாம் சர்வங்க சங்க சபைக்காக காத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு ஆசை, யாரா இருந்தான்னா அவன் நல்லா இருக்கணும். அவன் தான் தீர்க்க தரிசனம். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருவனையும் காணலப்பா. இந்த மனுஷன் யார் தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு மனுஷன், தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய இருதய துடிப்பை அறியக்கூடிய ஒரு மனுஷன்.
இன்னைக்கு ஊழியம் எல்லாரும் செய்கிறாங்கய்யா, எல்லாரும் செய்கிறாங்க ஊழியம், இன்க்ளூடிங் எனக்கு தான் அந்த வார்த்தை. எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. யார் அங்கே போய் நிற்பான்னு தெரியல. அங்கே ஒரு 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 பெரிய இது இருக்கும், எடுப்பார். அது நடக்கும், அதெல்லாம் அது நிறைய நடக்கும். அங்கே நிறைய பேர் இன்னைக்கு ஊழியம் செய்கிறான், நல்லா பிரசங்கம் பண்ணுவான், இனிக்க பிரசங்கம் பண்ணுவான். நல்லா கவனிங்க, கனிகளற்ற மனுஷனை தேடி போகாத. வரங்கள் இருக்கும், வல்லமை இருக்கும், கிருபை இருக்கும், பலன் இருக்கும், கனி இருக்கான்னு பாரு. இந்த கனிகள் நிறைய பேர் என்னன்னா அந்த அன்பை மட்டும் தான் எடுத்துக்கிறான். என்ன எண்டி சாமியில் எரிஞ்சு விழுவுறதே ஒரு அன்புடா. எரிஞ்சு விடுறதே எல்லாத்தையும் எரிஞ்சு விட முடியாது. என் பிள்ளை இருக்கான், பிளஸன் இருக்கான், 10th படிக்கிறான். சாயங்காலம் கேட்டேன், அறிவியல் என்னம்மா இருக்கு, அறிவியல் படிச்சுட்டியாடா, நாளைக்கு எக்ஸாம் உனக்கு படிச்சுட்டியாடான்னு கேட்டேன். படிச்சுட்டோம்ப்பா, அதெல்லாம் வந்துடும் எனக்குன்னா. என்னடா மார்க்குன்னா, அதான் 60 மார்க் எடுத்துட்டேனே. இல்லை என்னடா ஆவரேஜில் நிற்கிறவங்க மேலே வாடா. புரியல, எரிஞ்சுதான் விழுந்தேன். நீ மார்க் எடுத்துட்டு வா, உன்னை பார்த்துக்கிறான் இருக்க. தகப்பனா அப்படிதான். நீ என்ன வேணாலும் செய், கீழையாத்தின் பிசித்தலம் இல்லையோ, அங்க ரணவைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனங்க இன்னும் சொல்லி பிடிச்சு அலையறான்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய இருதய துடிப்பை அறியக்கூடிய ஒரு மனுஷனை தேவன் தேடுகிறார். தேவ சமூகத்தில் நின்று தேவனுடைய சித்தம் செய்ய துடிக்கிற ஒரு மனுஷனை தேடுகிறார். ஒப்பு கொடுத்து பாரு, அது நீயா கூட இருக்கலாம். ஒப்பு கொடுத்து பாரு. சிலர்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். சிலருடைய ஊழியங்கள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. சிலருடைய ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். என்னடா இது கன்றாவித்தனமா இருக்கு. அங்க இருக்கிற கூட்டங்களை பார்த்தா வேதனையா இருக்கும் எனக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, யாரையும் நான் குறை சொல்றதுக்காக இங்க வரல. நம்ம எல்லாரும் பரலோகம் போகணும்ல. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். மோசேன்னு ஒரு ஆளு, எப்படி மோசேன்னு ஒரு ஆளு 40 நாள் மேல போய் காத்து கிடந்தான். எங்க போய் காத்திருந்தான்? எங்க போய் காத்திருந்தான் சொல்லுங்க. டயர்ட் ஆயிட்டீங்களா? பேசுற நானே டயர்ட் ஆகல. எங்க போய் காத்திருந்தான்? மேல மலையில 40 நாள் அன்னந்தனி ஆகாரம் இல்லை. இன்னைக்கு நம்மாலும் ஃபாஸ்டிங்கிற பேர்ல ஒன்று இருக்கு இல்ல? எப்படி இருப்போம் ஃபாஸ்டிங்? 4 லிட்டர் டீ, சோத்திரம், அப்புறம் ரேசா பிஸ்கட் வேற வரும். கேட்டா இது ஃபாஸ்டிங் பிரேயர்பா. என்ன வரும்? பிஸ்கட், 4 பிஸ்கட் நடுவில் வரும். அங்க மோசே போய் ஃபாஸ்டிங் இருந்தான். அங்க எந்த வசந்த பவனும் இல்லை, சரவண பவனும் இல்லை. அங்க ஒரே ஒரு பவன், இயேசு பவன் தான் இருந்தார். வார்த்தையினால 40 நாள் பிழைச்சான். 40 நாள் முடிஞ்சிச்சு. மோசே மலையில் இருந்து இறங்கி வர்றதற்காக ரெடியானா. கர்த்தர் தன் விரலினால் எழுதி கொடுத்த 2 கற்பலகைகளை கர்த்தர் கையில கொடுத்தார். சமூகத்தில் இருக்கிறவனுக்கு தான் வெளிப்பாடே வரும். கையை தட்டி. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்கு தான் வெளிப்பாடே வரும். நல்லா கவனிக்கணும். நீங்க நிறைய பேருடைய லைஃபை நான் பார்க்கிறேன். சிதைக்கப்பட்டாதான், ஒடுக்கப்பட்டாதான் தேவன் உன்னில் இருந்து வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். 2 கற்பனைகள், 10 கட்டளை, 2 கற்பலகைகள் எடுத்துட்டு கீழே வர்றான். என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்களேன். 32:15 யாத்ராகமம். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. ஆமா, வாசிமா. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டது. அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுத. நல்லா கவனிங்க, புரியுதா நான் சொல்றது? தேவன் கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு எனக்கு 2 பலகைகளை கொடுக்க போறாரு. ஆமா, அது gift of Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகள். ஆமென், அல்லேலூயா. தேவன் கொடுத்தார், தேவனால் எழுதப்பட்டதா இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்தது. இறங்கி வரான். நம்ம ஆளுக்கு கீழே ஒரே பாட்டு சத்தம் தான், கும்மாளம் தான், ஒக்கரிப்பு தான், சிங்கிளி பிகிளி பாட்டு தான், சோத்திரம்.
என்ன பாட்டுங்க? ஆமா, இப்போ எழுதியிருக்கவன் அப்பயே வந்துட்டான், அப்பயே வந்துட்டான் நிறைய பேர். இப்பயும் நிறைய பேர் தான் எழுதுறான் பாட்டெல்லாம். இன்னைக்கு ஏகப்பட்ட சிங்கிளி முங்கிலி பாட்டெல்லாம் வந்துட்டுங்க. நான் பாடுற பாட்டெல்லாம் பாருங்க, தேர்ந்தெடுத்து தான் பாடுவேன். ஒரே பாட்டை தான் ரிப்பீட்டாக பாடிக்கிட்டே கிடப்பேன். தேர்ந்தெடுத்து தான் பாடுவேன். கண்ணாமலாம் பாட்டு பாடிட மாட்டேன், பிடிக்காது. ஏன்னா 2004 வருஷமா 2014 வருஷம் இந்த காளியப்பூரில் ஷெட்டு போட்டு பிரேயர் நடக்கும். அடுத்த நாள் கூட்டம். ராத்திரி ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளைய கொண்டு வந்தாங்க. நம்ம பிள்ளைங்க கூட்டுவானுல்ல, பாட்டு போட்டே கூட்டுவான். இப்போ பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு பாட்டு, நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது இன்னைக்கு பயங்கர பிரபலமாக போய் அப்படி ஆஃப் ஆகிட்டு. அந்த பாட்டு, மனுஷனால் எழுதப்பட்டவைகள் காணாமல் போய்விடும். நிறைய பாட்டில் வந்துட்டு அப்படி போகுது பார்த்தீங்களா? அதெல்லாம் மனுஷன் எழுதுனதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கணும் அதெல்லாம். அப்போ அந்த பிசாசு பிடிச்ச பொண்ணு ஒரு 22-23 வயசு மதிக்கத்தக்க பொண்ணு, செம்ம டான்ஸு. நான் உக்காந்துக்கிட்ட அந்த காட்சியை பார்க்குறேன். எந்திரிச்சு போய் கேட்டேன் அந்த பிசாசு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட, எட வெக்கங்கட்ட நாய, பாடுறது ஏசுநாதர் பாட்டை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என்னமோ ஆட்டிக்கிட்டு இருக்க, என்ன கதான்னு கேட்டா, அது சிரிச்சுக்கிட்டே சொன்னது, ஐயா நீங்கள் பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதான்னுச்சு. என்னான்னு கேட்டேன், பாட்டு தான் உங்குது, பான் 4 ஆளுன்னுச்சு. சீரியஸாக சொல்கிறாங்க, பாட்டு தான் ஓம் பாட்டு, பான் 4 இருக்கான்ல நம்ம ஆளு. இன்னைக்கு நிறைய அப்படிதான் வருது. இவன் இறங்கி வரான், ஒரே ஆரவார சத்தம். என்னன்னு பார்த்தா நடுவில் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சி குத்தடி ரேபேக்கா குத்தடி குத்தடி செய்யலக்கா குனி, அப்படியே சுத்தி சுத்தி வருது நம்ம ஆளு. பார்த்தான் பாருங்க, தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவன், ஆவி பெற்றவன், பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் உள்ளவன், உண்மை உள்ளவன், கர்த்தரால் சாட்சி பெற்றவன், தன் நிலையை மறந்து கற்பலை தூக்கி போட்டு உடைச்சிட்டான். இன்னைக்கும் கூட சில டைம் நம்ம உடைச்சிடறோம், சில கிருபைகளை உடைக்கிறோம், சில நன்மைகளை உடைக்கிறோம். தேவன் கொடுத்த அந்த திட்டத்தின் நோக்கம் தெரியாம உடைக்கிறோம். வாலிபத்தின் இச்சைகளை மேன்மையாய் நினைக்கிறோம். உலகத்தினுடைய ஆசையை மேன்மையாய் நினைத்து கர்த்தர் கொடுத்த அந்த அபரிவிதமான கிஃப்ட், அந்த அபரிவிதமான அபிஷேகம், அந்த அபரிவிதமான வரங்கள், இவையெல்லாம் நம்ம தொலைக்கிறோம். ஆனால் கர்த்தர் பார்த்துட்டு அப்படியே இருக்க மாட்டார். என்ன இருந்தாலும் வேதனை இருந்திருக்கும்ல, 40 நாள் காத்து கிடந்து வாங்கினது, கர்த்தரே எழுதி கொடுத்தது, அவருடைய விரலால் எழுதினதை அவன் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்த மகிமையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை ஐயோ உடைச்சிட்டோமே. யாரால உடைச்சோம்? யாரால உடைச்சான்? அந்த விசுவாசியால. இன்னைக்கு ஊழியக்காரன் நிறைய பேர் உடைஞ்சு போறதுக்கு காரணம் யாரு? விசுவாசி தான். ஏன்னா நம்மளால விசுவாசியா இருந்தா பிரச்சனை இல்லை, நம்மளால தான் விஷ ஊசியா இருக்க. நல்லா கவனிக்கணும், தூக்கி போட்டு உடைக்கிறோம். கர்த்தர் பார்த்தாரு, மோசேட்ட மறுபடியும் பேசினாரு. எப்பா 34:1 படிச்சீங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் சொல்லிட்டு சொன்னால், நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உடைச்சு போட்டதை கர்த்தர் இன்னைக்கு திரும்ப தரணும்னா மறுபடி அவர் சமூகத்துக்கு நம்ம போகணும், அவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம போகணும். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுற? மகனே மகளே, எதை இழந்த? கிராக் ஆயிட்டு பாஸ்டர், என் அபிஷேகம் கிராக் ஆயிட்டு, என்னுடைய அர்ப்பணிப்பு கிராக் ஆயிட்டு, உடைஞ்சு போச்சு. யாரோ ஒருத்தருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன நான் இழந்துட்டேன். என் அபிஷேகம் போச்சு, என் அபிஷேகம் லூஸ் ஆயிட்டு. கவனிமா, உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. அபிஷேகத்தை இழந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட வா, திரும்பி வா, ஆயத்தமாகி வா, உன்னை ஆயத்தப்படுத்து. கோபத்தினால இழந்துட்டோம், இச்சையினால இழந்துட்டோம், உலக மோகத்தினால இழந்துட்டோம். நல்லா கவனிக்கணும், ஆசையால இழந்துட்டோம். நீங்க அப்படி இழந்து நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிற, உன்னை பார்த்தா நான் சொல்றேன், ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வந்து நில், தேவ சமூகத்தில் வந்து நில். நான் அதே மாதிரி எழுதி கொடுப்போம் உனக்கு. நீ திரும்ப போவாய், அதை ஜனங்களுக்கு கொடுப்பாய். பெரிய பெரிய பிரதிஷ்டையை ஏன் இழக்கிறோம் தெரியுமா?
நம்முடைய அழைப்புல கிராக் ஆகிறது தான். உடைச்சு போட்டுருவோம். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேருடைய லைஃபை நான் பார்த்துருக்கிறேன். உன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. திமிரா இருப்பான், வித்தியாசமா பேசுவான், கேட்டா நான் ஊழியம் செய்யறம்மா. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு முன்னாடி எந்த மனுஷன் தாழ்த்துறானோ அவன் தான் உயர்த்தப்படுவான். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் சொன்னார், ஐயா எங்க சபைக்கு 3 நாள் வாங்க. அவரு பயங்கரமான, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, பயங்கர ஃபெமிலியரான ஊழியக்காரர். அவர் சொன்னாரு, எங்க சபைக்கு 3 நாள் வாங்க, எங்க சபைக்கு விடுதலை தேவைங்கிறாரு. என்னையா தமிழ்நாடே உன்னை கொண்டாடுது, நீ பயங்கரமான ஊழியக்காரன் நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்ன கூப்பிடுற? இல்லைங்கய்யா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் எங்க சபைக்கு தேவை. கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க அந்த கிருபையை. ஒவ்வொருத்தர் மேலே பாட்டு பாடணும்னா பாட்டை சரியா பாடு, பைபிள் வாசினா சரியா பைபிள் வாசி, கீபோர்டு போடுறதா என் வேலை, ஜபத்தோட போடு, கொயர்லாம் என்னுடைய லைஃப் சரியா இரு. கற்பலகையில உடைச்சிடாத. தேவன் கொடுத்தது, பக்கத்தில் கைப்பிடி, தேவன் கொடுத்தது. அவருடைய அவசியத்தை உணரு. சும்மா கொடுக்கல, எல்லாரையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கொடுத்தாரு. காரணம் என்ன தெரியுமா? உன்னை நம்பினாரு, உன்னை நம்புறாரு, உன்னை நம்புறாரு. மறுபடி வா, ஆயத்தமாகி வா, ஆயத்தமாகி மேலே வா. நான் முந்தின கற்பலகைகளுக்கு தக்க என் சமூகத்தில் வச்சு மறுபடி 2 கற்பலகைகளை உன் கையில கொடுக்க போறேன். மகனே மகளே, எதை இழந்தோம்? நம்ம எதை இழந்தோம்? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் நல்லா பாடுவேன், இன்னைக்கு அந்த கிஃப்ட் என்கிட்ட போயிடுச்சு. ஆரம்பத்தில் நல்லா நான் ஊழியத்துக்கு உழைப்பேன், இன்னைக்கு அந்த கிஃப்ட் என்னை விட்டு போயிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்க பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம் நினைக்கிறீங்க. நான் சொல்லவா, பாய் போடுறதுதான் பெரிய ஊழியமே. ஆமீன் சொல்லுங்களேன். பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய பேர் கிளம்பிட்டான், பாய் போட ஒருத்தனும் இல்லை. ஏலி நிறைய பேர் இருக்கான், சாமுவேல் தான் தேவை இன்னைக்கு ஊழியத்துக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல இருந்து விழுந்தாயோ அதை நீ உணர்ந்து மனம் திரும்பி என்கிட்ட வாங்குற ஆண்டவர். என் சமூகம் தான் உன்னை சரி பண்ண முடியும். இந்த மனுஷனும் உன்னை சரி பண்ண முடியாது மகனே, இந்த மனுஷன் உன்னை சரி பண்ண முடியாது. தேவ பிரசன்னம் தான் உன் வாழ்க்கையில மேன்மையை கொடுக்கும். தேவ மகிமை தான் நீ இழந்ததை திரும்ப கொடுக்கும். விட்டு கொடுத்து பாரு, ஒப்பு கொடுத்து பாரு, விட்டு கொடுத்து பாரு. நான் மயிலாடுதுறையில அட்மாஸ்ல ஒரு கூட்டத்தை போட்டிருந்தோம். தொடர்ந்து 5-6 வருஷங்கள் போட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே வருவாங்க. கடைசியா நடந்த கூட்டத்தில் ஒரு மிராக்கல் நடந்தது. என்னாலே நம்ப முடியல. தம்பி, அருமையான அன்பு தம்பி எபினேசர் ஊழியம் செய்யற இடத்துல மோவூர்ல இருந்து ஒருத்தர் வந்தா, 2 கண்ணும் தெரியாது, 2 கண்ணும் தெரியாது. நாங்கள் பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. 3வது நாள் உட்காந்துட்டேன், டயர்டாகி உட்காந்துட்டேன். அந்த மனுஷனை 2 பேர் கை தாங்களா, லேட்டாக வந்துட்டார் ப்ரேயருக்கு, கை தாங்களா முன்னாடி கொண்டு வந்தாங்க. 2 கண்ணும் தெரியாதுங்க. அவர் ஒரு அங்காடியில் வேலை செய்கிறவர், ரேஷன் கடையில் வேலை செய்கிறவர். எனக்கு பார்த்தேன், எதுக்குன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன், நான் சொன்னதெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங் வச்சுருக்கேன். அது சொன்னார், நல்லா இருந்தோம், 1 வருஷமா திடீர்னு கண்ணு தெரியாமல் போச்சு. எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்பா, கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் உங்கள் பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கு, உங்களுடைய மகிமை ஆளுகை இந்த இடத்துல இருக்கு. நான் கையை வைக்கிறேன், ஏதாவது அற்புதம் செய்யுங்க. கையை வச்சு ஜெபம் பண்ணி கையை எடுத்தேன், 2 கண்ணும் திறந்துருச்சு. இன்னைக்கும் அந்த மனுஷன் பார்வையோட இருக்கிறான், கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க. தேவ பிரசன்னம் தான் உன் கிராக்கான எலும்பை சரி பண்ணும், உன்னுடைய நரம்புகளை சரி பண்ணும், உன்னுடைய எலும்பு மஜ்ஜையை சரி பண்ணும், உன்னுடைய வாழ்வாதாரத்தை எடுத்து கட்டும், வரங்களை புதுப்பிச்சு கொடுக்கும், உன் வாழ்க்கையில தாழ்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு. ஆண்டவர் உயிர்ப்பித்த மறுபடி உன்னை எடுத்து கட்டுவார், ரீபில்ட் பண்ணுவார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடி எடுத்து கட்டுவேன், நீ மறுபடி எடுத்து காட்டுவேன். எத்தனை பேர் இழந்த நிலைமையில் இருக்கிறோம்? கை வைத்து காட்டுங்க, ஆண்டவர் பார்க்கட்டும். ஆண்டவர், நான் அந்த இடத்துல இழந்திருக்கிறேன். சில பேர் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்னமோ நம்ம எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய இருதயத்தை தொட்டு பாருங்க. சில விஷயங்கள் நானே இழந்திருக்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ல, என் சமூகத்துக்கு வாடா, என் பிரசன்னத்துக்கு வா, என்னை பாரு, என்னை வந்து பாரு, என்னை வந்து மீட் பண்ணு, நான் இழந்ததை சரி பண்ணி திரும்ப கொடுப்பேன். இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது இழந்ததை சரி பண்ணி வீட்டுக்கு போக போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகம் அதை தான் செய்யும்.
தேவ சமூகம் அதுதான் செய்யும். இரண்டாவது ஒரு காரியம் என்னாகும் 17:7 கொஞ்சம் வாசிங்களேன். அந்த கோல்களை சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனின் கோல் துளிர்த்தது. 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாக அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே அது சாட்சியின் பெட்டியின் உள்ளே அந்த சமூகத்தில் வையினார். தேவ சமூகத்தில் வரும்பொழுதுதான் உன் கோல் துளிர்க்கும். பக்கத்தில் கையப்படி. உன் குடும்பம் துளிர்க்கும், உன் வாழ்க்கை துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க. உன் வாலிபம் துளிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். முறுமுறுப்பு ஒழியும். அங்கெல்லாம் முறுமுறுத்தான். தேவ திட்டம் தெரியல. யார் அடுத்தது ஆரோன்னு தெரியல. முறுமுறுத்தான். வேதம் சொல்லுது கர்த்தர் அந்த முறுமுறுப்பை ஒழிய பண்ணினான். நான் சொல்றேன், நீ பிரசன்னத்துக்குள்ள வா, தேவ சமூகத்துக்குள்ள வா. உனக்கு விரோதமாய் வாய் திறந்திருக்கிற வாய்கள் மூடப்படும். ஆமீன் சொல்லுங்களேன். உனக்கு விரோதமாய் திறந்திருக்கிற நாவுகளை கர்த்தரே அடைத்து போடுவார். முதலைகளின் தாடைகளை உடைப்பார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். உன் குடும்பத்தில் உனக்கு விரோதமாய் வாய் திறந்த எத்தனை பேர் இருந்தாலும், என்னெல்லாம் நிறைய பேர் பேசினா, இன்னைக்கு பேசணும் அப்படியே தான் இருக்கிறான். நான் அடக ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? நான் அவங்கள பார்க்கல, நான் கர்த்தரை பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். தூஷிக்கிறவன் அங்கே தான் இருப்பான், முறுமுறுக்கிறவன் அங்கே தான் இருப்பான், உன்னை கேவலப்படுத்துறவன் அங்கே தான் இருப்பான். ஆனா சமூகத்துக்கு வா. முறுமுறுப்பை ஒழிய பண்றது மட்டுமல்ல, உன்னை குறித்த தேவ திட்டத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குடிகாரனுடைய மகன் தான், கூரை வீட்டில் கடந்தவன் தான். இதெல்லாம் எங்கே உருப்பட போகுதுன்னு பேசினாங்க. முத்துனா காய்கறி கத்திரிக்காய் முத்துனா மார்க்கெட்டுக்கு தான் வரும்னாரு எங்கள் மாம்சே. வந்துச்சு இல்ல தேவ மனுஷன் வந்துச்சு இல்ல. எங்க ஊழியத்தில் நடக்கிற நிறைய காரியங்களை யார் தெரியுமா பிராவசி சொல்லுவா? பெரிய ஊழியக்காரன் இல்ல, எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவன் தான் தீர்க்கதரிசனமே சொல்லுவான். நீ என்ன பாரு, அவனை குறித்து டிவியில் வந்துச்சுங்க, நம்பிக்கையில் வந்துச்சு, இமயத்தில் வந்துச்சு, தமிழில் வந்துச்சு, புதுயுகத்தில் வந்துச்சு, எல்லாத்துலேயும் வந்துச்சு. என்ன வந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையா வந்துச்சு. கையை தட்டி ஹல்லேலூயா. முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவார். சொல்லுவான், அது இல்லை, அது சும்மாங்க, அது வேஸ்ட்டுங்க, வேஸ்ட்டு தான். ஆனால் என்னை கர்த்தர் டேஸ்ட்டாக மாற்றுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதி கலங்காதி, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதி கலங்காதி, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கையை தட்டி பாடுவோம். மகளே மகனே, ஒரு உயிர்ப்பித்தல், கோல் குளிர்க்கும். உன்னுடைய சத்துருக்களின் முறுமுறுப்பு அடங்கும். கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து
கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கைத்தடி பாடும். தேவ பிரசன்னம் வாழ்க்கையில ஒரு உயிர் நீட்சியை துளிர்க்கிற அனுபவத்தை கொடுக்கும். நீ நம்பு. உன்னை சுற்றி இருக்கிற முறுமுறுப்புகளை அது மாற்றி போடும். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் கலங்கா கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சமூகம் உன் குடும்பத்தை உயிரடைய பண்ணும். தேவ சமூகம் உனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுடைய வாயை கட்டிப்போ உன்னை அடையாளப்படுத்தும். அடையாளப்படுத்தும். இதை விட்டு ஓடிராத. தேவ மகிமையை விட்டு ஓடிராத மகளே. சில பேர் என்கிட்ட பேசுவாங்க, ஒரே ஒரு ஐயா எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன அவ்வளவு பெரிய ஆளா? யோசிப்பேன். என் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும், நான் யார் என்பது எனக்கு தெரியும். என் பிள்ளைங்க சில பேர் இந்த நியூ இயர் சர்வீஸில் ஃபாரின்ல இருக்கிற பிள்ளைங்க ஃபோன் பண்ணி அந்த வாக்கு தத்தத்தை உங்க வாயால சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு தெரியும் கர்த்தர் இந்த மனுஷனோடு இருக்கிறார். காரணம் என்ன? பெத்து ஹென்றி சாமுவேல், டேனியலுக்கும் கிரேஸுக்கும் பிறந்த ஹென்றி சாமுவேல் இருந்தா ஒரு நாய் என்ன மதிக்காது. தேவ சமூகம் அங்கீகரிக்குது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்களேன். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அடையாளம் இடுகிறது தேவனுடைய சமூகம். கையை தட்டி நீ கர்த்தருடைய பிள்ளைனா, தேவ சமூகத்தை விரும்புற பிள்ளைனா, உன் நெற்றியில இயேசு எனக்கு எழுதி அனுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வேதம் சொல்லுது, உன் நெற்றியை நான் வஜ்ரக்கல்லை போல மாற்றி இருக்கிறேன். அவர்களுக்கு முன்பாக உன் நெற்றியை நான் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியில் அவருடைய நாமம் எழுதப்படுகிறது. தேவ பிரசன்னத்தை விரும்பு, தேவ மகிமையை விரும்பு, தேவனுடைய வல்லமையை விரும்பு. உம்மை போல என்ன மாத்துங்கப்பான்னு சொல்லு. உங்களுடைய பிரச்சனை எனக்கு வேணும்பான்னு சொல்லு. தேவன் உன் கூடவே இருக்கிறது ஜாதிகள் அறியும், ஜனங்கள் அறியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உன்னோட தேவன் டிராவல் பண்றதை நீ பாப்ப. ஆமென். பாம்பேவுக்கு தேவனுடைய ஊழியத்துக்காக போயிருந்தேன். ஆனந்த் தம்பி எப்பயும் போயிருந்தேன். அப்போ நைட்டு ஒரு நல்ல அருமையான ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த சர்ச்சை எப்படி இருக்கும்லாம் தெரியாது. மீட்டிங் புக் பண்ணாங்க. 3 days கன்வென்ஷன் போயிருந்தேன். சின்ன இடம் தான், நல்ல சம கூட்டம். அப்போ நைட்டு ஒரு நல்ல அருமையான லாட்ஜில் எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்தாங்க. படுத்திருந்தோம். ராத்திரி பார்த்தா ஒரே சவுண்டு மொட்டை மாடியில் தொட்டார் தொட்டார் தொட்டார். என்னன்னு பார்த்தா கண்ணை மூடி ஜெபம் பண்ணலான்னு அவர் நல்லா தூங்கிட்டாப்ல. தம்பி நல்லா தூங்கிட்டாப்ல. நான் ஜெபம் பண்ணான்னு உட்காந்தா கண்ணங்கரேன்னு ஒரு உருவம், பச்சை கலர் புடவை, சோத்திரம், மூக்கு கிட்ட ஒரு பெரிய மூக்குத்தி, காதுல பெரிய தண்டா ஓட்டுக்கிட்டு வந்து எனக்கு முன்னாடி நிக்குது. எங்கடா வந்த? நான் உடனே எழுப்பிட்டேன். தம்பி கொஞ்சம் எந்திரி, இது தூங்குற நேரம் அல்ல, இது எழுப்புதலின் காலம். ஒரு ஆவி வந்து இங்க பிரசன்ட் ஆகுது. தெரிஞ்சிருச்சு, அதுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் நினைக்கிறேன் அந்த சர்ச்சுக்கு பக்கத்திலேயே இந்த ஆவி பிடிச்ச ஒரு கோயில் அங்கே இருக்கும்.
அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நான் பாரு, நாளைக்கு பார்ப்போம் பாரு. அடுத்த நாள் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. நைட்லாம் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் அழைச்சிட்டு போனா அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில். அதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி பச்சை கலர் புடவை, கருப்பு உருவம், பெரிய மூக்குத்தி போட்டுட்டு உட்காந்துருக்கு. ஆமான்னு சொல்லுங்க. நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அங்கேருந்து ஒருத்தன் விட்டு, நாங்கள் அவனை கூப்பிடல, ஓடி வந்து பொத்துன்னு விழுந்து. பாஷை தெரியாத இடம், இனம் வேற, மொழி வேற, எல்லாம் வேற. ஆனா பிரசன்னம் ஒண்ணு. வந்து உழுந்து ஹிந்தியில என்ன திட்டுறாங்க, நான் தமிழ்ல பேசுறேன், புரியல அவனுக்கு. அவன் சொல்றான், ஏண்டா வந்த தமிழ்நாட்டுல இருந்து? நான் எங்க வந்தேன், என்ன ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு வந்தாரு. ஆமீன் சொல்லுங்களேன். அந்த ஆவியை அடிச்சு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தாரு. இன்றைக்கு அந்த சபை 6 இடங்களில் விஸ்தரிப்பு பெற்று கர்த்தருக்கு மகிமையாய் ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. கையை தட்டி அவருடைய நாமத்தை, நான் ப்ராபசியா சொல்றேன், அவருடைய நாமத்தை உங்க நெற்றியில் இன்னைக்கு ஆண்டவர் எழுதுவார். நான் சாதாரண மனுஷன் தான், ஆனா என்னை இயக்குகிறவர், இந்த ஊழியத்திற்கு உத்தரவாதமா இருக்கிறவர், இந்த ஊழியத்திற்கு அட்ரஸா இருக்கிறவர், இந்த ஐபிஏ திருச்சபைக்கு முகவரியா இருக்கிறவர் தேவனுடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, அங்க விடுதலை உண்டு, அங்க விடுதலை உண்டு. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றேன், அந்த பிரசன்னம், அந்த சமூகம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அடையாளத்தை விட போகுது. அங்க கர்த்தர் காயினுக்கு ஒரு அடையாளத்தை விட்டார். அது என்ன அடையாளம்? சாப அடையாளம். ஆனா தேவ சமூகத்தை விரும்புறவனுக்கு ஒரு அடையாளம் விடப்பட போகிறது. அது வெற்றியின் அடையாளம், இயேசு என்கிற அடையாளம். கையை தட்டி, கையை தட்டி இன்னைக்கு இந்த அடையாளத்தோட புறப்பட்டு போ. தேவ சமூகத்தின் அவசியத்தை உணரு. கார்ல எல்லாம் போனோம்னா, உண்மையா சொல்றேன், என் பிள்ளைங்களுக்கு தெரியும், அந்த காரை கொழுந்து விட்டு எறியும். என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, பக்கத்திலே உட்கார முடியல, மகிமை இறங்கிடுச்சுன்னு அந்த இடத்துல. உண்மை, உண்மை அனுபவிச்சு பேசுறேன். நான் ஏதோ பெருசா பேசுறேன்னு நினைக்க, உண்மையா பேசுறேன். எத்தனையோ இடங்கள்ல எங்க காரை தொட்டு சுகமா இருக்கிறவங்க உண்டு, எங்க வஸ்திரத்தை தொட்டு சுகமானவங்க உண்டு. சுகமானவர்கள் இருப்பது உண்மையானால், பேதுருடைய நிழல் பட்டு சுகமாவது உண்மையானால், இன்னைக்கு உன்னை கொண்டு, என்னை கொண்டு, என் பார்வை கொண்டு, உன் பார்வை கொண்டு சுகமாகிறவர்கள் 1000 எழும்பட்டும். கர்த்தர் இந்த நாமத்தை உங்கள் நெற்றியில் இன்னைக்கு எழுதட்டும். ஏதோ இதை ஒரு பாரம்பரியமா மாத்திராதீங்க ப்ளீஸ். எல்லாரும் ஊழியம் செய்யறோம், நம்மளும் செய்யறோம். எல்லாரும் சபை நடத்துறோம், நம்மளும் சபை நடத்துறோம். இல்ல, இது பாரம்பரியம் அல்ல. பாரம்பரியத்தை உடைக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த ஆவியெல்லாம் கட்டப்பட்டு போகட்டும், அந்த பொல்லாத கிரியைகள் அழிந்து போகட்டும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அவருடைய சமூகம் நமக்கு போதுன்றவங்க மட்டும் அப்படியே எல்லாரும் துள்ளி குதிச்சு எழுந்து நில்லுங்க பார்க்கலாம்.